இப்போது ஹாஃப் வேவ் ரெக்டிஃபிகேஷன், ஃபுல் வேவ் ரெக்டிஃபிகேஷன் அப்படின்ற கான்செப்ட் தான் பார்க்குறோம். ஒரு டயோடை யூஸ் பண்ணோம்னாக்கா அங்கே நமக்கு ஹாஃப் வேவ் ரெக்டிஃபிகேஷன் வரும். அதாவது இதுதான் இன்புட் சிக்னல் ஏசியோட இன்புட் சிக்னல் இப்படியே வருது, ஆல்டர்னேட்டிவாக இப்படி வந்துட்டு இருக்குது. அப்படி வரப்போ நாம் இந்த இடத்துட்ட ஒரு என்பி டைப்பில், ஏன்னா ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது பிஎன் டைப்பில் ஒரு டயோடை நுழைச்சோம் அப்படின்னா, அப்போ இந்த பக்கம் பாசிட்டிவ் ஹோல்ஸ் வரப்போ மட்டும் ஃபார்வர்ட் பயாஸ் ஆகும். நாம் பார்த்துருக்கோம் ஃபார்வர்ட் பயாஸில் கரண்ட்டு நிறைய ஃபார்ம் ஆகுது இல்லையா? அப்படி வரப்போ அந்த இடத்துல லோட் ரெசிஸ்டன்ஸில் அதில் கேப்சர் பண்ணுறோம். இந்த லோட், அது ஆர்எல்னு லோட் ரெசிஸ்டன்ஸ், அங்கே தான் இந்த கரண்ட்டை கேப்சர் பண்ணுறோம். இப்போ என்னாகும், இந்த போல், ஏன்னா ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டுன்றதுனால இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மூலிமா, டிரான்ஸ்ஃபார்மர்னா என்ன, இட் ஹஸ் காட் 2 காயில்ஸ், பிரைமரி காயில், செகண்டரி காயில். பிரைமரி காயில் வழியாக இந்த ஏசி கரண்ட்டு செகண்டரி காயிலில் இன்டியூஸ் ஆகும். இது நிறைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்குது, செகண்டரியில் கம்மி நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்குது. அப்படிங்கிறதுனால திஸ் இஸ் கால்ட் எ ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ அப்போ ஹை பொட்டென்ஷியலேருந்து லோ பொட்டென்ஷியலாக மாற்றுது. ஸோ தட் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம பண்ண முடியும் இல்லையா? ஸோ அதனால் கொஞ்சமாக அந்த கரண்ட்டை மாற்றிட்டு இப்போ ப்ளஸ் மைனஸ் மாறி மாறி பிட்வீன் ஏ அண்ட் பி ப்ளஸ் மைனஸ் அப்படி மாறி வந்துகிட்டே இருக்கும். இப்போது எப்போல்லாம் ப்ளஸ் வருதோ அப்போ ஃபார்வர்ட் பயாஸ் நடக்கும். ஏன்? அது பி டைப்பில் நம்ம கொண்டு வரதுனால. இப்போ புரியுதா? என் அதாவது நெகட்டிவ் வந்ததுன்னா இந்த இடத்துல என்னாகும், அலோவ் பண்ணாது. புரியுதா? அப்போ என்ன ஆகுது, இந்த இடத்துல பி டைப் அங்கே பாசிட்டிவ் வரப்போ அதுக்கப்புறம் சிக்னல் கிடைக்கல, லாஸ் ஆகிடுது. மறுபடியும் என்ன ஆகுது, பி டைப்பில் ஃபார்வர்ட் பயாஸ், அதுக்கப்புறம் ரிவர்ஸ் பயாஸில் நோ கரண்ட்டு, அதாவது ரொம்ப மினிமம் ஆகிடுது. அப்புறம் இங்கே அப்படி போகுது. ஸோ இதுதான் அவுட்புட் வோல்டேஜ், இது இன்புட் வோல்டேஜ். ஸோ இப்போ கரண்ட்டெல்லாம் விட்டு இப்படி பண்ணுச்சுனாக்கா நமக்கு அது பிரயோஜனம் இல்லை, விட்டு வருது இல்லையா? அணைஞ்சு எரியுது இல்லை? இதுதான் டைப்பு, ஃப்ளிக்கரிங் டைப்பில் இதை மாத்திரம் இல்லை, அதுதான். ஸோ அப்போது இந்த இடத்துல விட்டு சுவிட்ச் ஆன் ஆஃப் மாதிரி வந்துட்டு இருக்கும். நமக்கு வந்து கண்டினியூஸாக வேணும். அப்போ என்ன பண்ணலாம், நாம் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி இந்த இடத்துட்டையும் ஒரு டயோடை இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம். பண்ணுறது மூலியமாக இது ஃபார்வர்ட் பயாஸ் வரப்போ இது என்ன ரிவர்ஸ் பயாஸ். இப்போ கரண்ட் இப்படி மாறிடுச்சுன்னா இது ஃபார்வர்ட் பயாஸ் ஆகும், அது ரிவர்ஸ் பயாஸ் ஆகும். அண்ட் தேர்பை யூ ஆர் ஏபிள் டு கெட் த கம்ப்ளீட், தட் இஸ் ஃபுல் ரெக்டிஃபிகேஷன். அதுதான் இங்கே இருக்கிறது. இப்போ புரியுதா? இதில் பாரு, 2 டயோட் போட்டிருக்கேன்னா, டயோட் 1, டயோடு 2. டயோட் 1ல் இப்போ அதே மாதிரி ப்ளஸ் மைனஸ் மாறப்போகுதுன்னு வச்சுப்போம். அப்போ இங்கே ப்ளஸ் இருக்கிறப்போ அது அலோவ் பண்ணும், இங்கே மைனஸ் இருக்கிறப்போ டயோடு 2 அலோவ் பண்ணாது. இப்போது சைன் சேஞ்ச் ஆகுது, ஏன்னா தட் இஸ் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் வந்து சைன் சேஞ்ச் ஆகும்ல. அப்படி இங்கே வந்து ப்ளஸ் வந்தோன்னே இந்த டயோடு அந்த சிக்னலை பிக்கப் பண்ணிவிடும். அண்ட் தேர்பை யூ ஆர் ஏபிள் டு கெட் த கண்டினியூஸ் என்னது டயோடு. இது டயோடு 1ல் வந்த சிக்னல், இது டயோடு 2ல் வந்த சிக்னல், அதே மாதிரி இங்கே டயோடு 1ல் வந்த சிக்னல். இப்போ ஆல்டர்னேட்டிவாக மாறி கண்டினியூட்டி வந்துடுது. தட் இஸ் கால்ட் ஃபுல் வேவ் ரெக்டிஃபிகேஷன். அவ்வளோதான் இதில். புரியுதா? ஸோ அந்த லோடை வந்து நம்ம அவுட்புட்டாக எடுக்கிறோம், அதுதான் ஆர்எல் அவுட்புட், லோட் ரெசிஸ்டார் அப்படின்னு பேர். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இதில் என்னென்னா, இந்த அடிஷ்னல் சர்க்கியூட்டு சில இடத்துல இப்போ ரெக்டிஃபைடு வோல்டேஜ் எப்படி இருக்கும், பல்சஸ் ஒரு ஹாஃப் சினுசாய்டாக இருக்கும். அது வந்து ஒரு யூனிட் டைரெக்ஷனில் இருக்கும். புரியுதா? ஸோ அதுக்கு ஒரு ஸ்டெடி வேல்யூ கிடையாது, நோ ஸ்டெடி வேல்யூ. நோட் பண்ணிக்க, நோ ஸ்டெடி வேல்யூ. ஓகே. ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னாக்கா, இந்த டிசி அவுட்புட்டில் ஒரு பல்சேட்டிங் வோல்டேஜை கெப்பாசிட்டரை கனெக்ட் பண்ணி அந்த இடத்துல லோட் ரெசிஸ்டருக்கு பேரலாக கொடுக்குறான். புரியுதா? ஸோ இந்த இண்டக்டர் இன் சீரீஸ் வித் த லோட் ரெசிஸ்டர். நோட் திஸ் பாயிண்ட். இண்டக்டர்னா என்ன? எ காயில் தட் இஸ் கனெக்டட் என்னது இன் சீரீஸ் வித் த லோட் ரெசிஸ்டர். புரியுதா? இது வந்து என்ன பண்ணுனாக்கா, இந்த சர்க்கியூட் வந்து ஃபில்டர் அவுட் பண்ணுது இந்த ஏசி ரிப்பிள்ஸ் இல்லாமல். அண்ட் தேர்பை நமக்கு ஒரு பியூர் டிசி வோல்டேஜ் கிடைக்கும். புரியுதா? ஸோ அதனால தான் இது ஒரு ஃபில்டர் டிவைஸ்ன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ஃபில்டரிங் டிவைஸ் எப்படி நம்ம ரெடி பண்ணுறோம்? பை இன்ட்ரடியூசிங் த இண்டக்டர்
in the load resistance, how it is connected in series. ஸோ அதுதான் இங்கே நாம் இங்கே ஒரு அடிஷ்னல் இதாக இன்ட்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் பாரு, ஒரு கெப்பாசிட்டரை இன்ட்ரொடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் லோட் ரெசிஸ்டரை இன்ட்ரொடியூஸ் பண்ணிடுறோம். பண்ணுறப்ப அது ஃபில்டர் ஆகி அந்த டிசி காம்பனண்ட் வந்து நீட்டாக ஃபார்ம் ஆகி கொடுக்கும் நமக்கு. ஸோ a full wave rectification with a capacitor filter, note this point, capacitor filter. ஸோ அப்போ அந்த இன்புட் அவுட்புட் வோல்டேஜ், இப்போ இதுதான் ஏசி இன்புட் வோல்டேஜ், இங்கே வருது கெப்பாசிட்டர் இன்புட் ஃபில்டர் பண்ண ஒரு பிரமாதமான டிசி வோல்டேஜ் நமக்கு கிடைக்கும். ஓகே.